இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பகுதி. நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இந்த எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் நாம் நன்கு அறிந்த வேத பகுதி தான். இதிலே நாம் பார்க்கிற பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படியாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு மனிதராக 12 பேரை தெரிந்தெடுத்து அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுற்றி பார்த்து வரும்படியாக அவர்களை அனுப்புகிறார். அனுப்பி அங்கே உள்ள செய்திகளை சேகரித்து வரும்படியாக அவர் அனுப்புகிறதை நாம பார்க்கிறோம். 40 நாள் சென்ற பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பிறகு அந்த மோசே கிட்ட வராங்க. வரும்போது அவங்க என்ன பதில் சொல்றாங்க, அந்த ஜனங்களை நம்மால என்ன செய்யக்கூடாது, எதிர்க்க கூடாது. அந்த கானான் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் மிகவும் பலவான்கள், அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அங்க உள்ள செய்தியை மோசே கிட்ட சொல்லுதாங்க, சபையார்கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த தேசத்துல யார் குடியிருக்கா, ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களுடைய பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இங்கே ஒரு துர்ச்செய்தியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம போய் சேரக்கூடிய கானான் தேசம் எப்படிப்பட்டது, நாம எப்போ அந்த தேசத்துல போய் சேருவோம். ஏனென்றால் இவர்கள் வனாந்தர பிரயாணத்திலே இவர்கள் களைத்து போய் இருக்கிறார்கள், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். சீக்கிரத்துல நம்ம எங்க போகணும், கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அந்த தேசத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வனாந்தர பிரயாணம்தான், வறட்சி தான். அங்கே அவர்களுக்கு விவசாயமோ எந்த ஒரு செழிப்பும் இல்லாத ஒரு கடினமான பாதையின் வழியாய் நடந்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் மக்களுக்கு என்ன ஒரு ஆசை, சீக்கிரமா நம்ம எங்க போனோம், கானான் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க ஆசையோடு அவங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அங்க அந்த 40 நாட்கள் அதை சுற்றி பார்க்கும்படியாய் வேவுக்காரரை மோசே அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த செய்தி துர்ச்செய்தியை நாம பார்க்கிறோம். ஆமா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் யாரு, பெரிய பெரிய ஏனாக்கியர்கள், அவங்க முன்னாலெல்லாம் நம்ம நிற்க முடியாது, அவங்கெல்லாம் ராட்சதர்கள் அப்படி சொன்ன உடனே இங்கே ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இங்கே மக்கள் என்ன செய்தாங்க, ஐயோ நம்ம அழகா எகிப்திலே இருந்திருக்கலாமே, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம் என்று சொல்லி அங்கே முறுமுறுக்கிறதை நாம பார்க்கிறோம். நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்ப நம்ம எகிப்துக்கு போவோம் என்று சொல்லி அங்கே ஒரு கலவரம் நடக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை கையமர்த்தி அந்த காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அந்த காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். பாருங்க, 11 பேரும், அந்த யோசுவாவும் காலேப்பும் தவிர மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை சொல்றாங்க. ஆனா இந்த காலேப் மாத்திரம் அந்த பிரச்சனையை, எவ்வளவு பெரிய நெடிதான ஆட்கள் இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், அவங்க அந்த பிரச்சனையை அந்த காலேப் எப்படி பார்க்கிறார், எளிதாய் அவர் பார்க்கிறார். அதாவது அவர் பெருசா நினைக்கல. நம்ம அந்த வசனத்துல 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்மை அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பார். நாம அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஜனங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்படலாம், சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம், ஏனாக்கியரை போல ராட்சதர்களை போல பயங்கரமான பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நிற்கலாம். ஆமா, பயங்கரமான நமக்கு எதிர்க்கிற சத்துருக்கள் பலவான்களாக இருக்கலாம், அவர்களுக்கு முன்பாக நாம வெட்டுக்கிளிகளை போல காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தாரானால் அந்த பிரச்சனையை நம்ம எளிதா என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். வாழ்க்கை என்பதே நமக்கு ஒரு போராட்டம் தான். வாழ்க்கை என்பதே நமக்கு ஒரு யுத்த களம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஒரே ஒன்றை நம்ம மனதுல வைக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், அதிலே நாம சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த
ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த கர்த்தரை நாம என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசமாய் நினைக்க கூடாது என்று சொல்லி அந்த காலேபும் யோசுவாவும் ஜனங்களிடத்திலே என்ன செய்கிறார்கள், நல்ல வார்த்தைகளை, நல்ல செய்தியை அவர்கள் சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கலாம், பெரிய பெரிய தேவைகள் வந்து நிற்கலாம். என்ன செய்வோம், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்வோம் என்று சொல்லி நாம் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காலேப் சொன்னது போல நாம் அவைகளை எளிதாய் ஜெயிக்கலாம். எந்த கடினமான பிரச்சனையையும் ஆண்டவரை நினைச்சு ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால, நம்பிக்கையினால, ஜெபத்தினால நம்ம எளிதாய் கடந்து செல்ல முடியும். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அந்த சத்துருவுக்கு விரோதமாக அவர் கொடியேற்றுவார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் நம்மை எளிமையாய் நடத்துவார். பின்னால நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம், எளிதாய் கடந்து செல்லலாம், எளிதாக நம்ம கடந்து செல்லலாம். காரணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் ஈஸியா நம்ம என்ன செய்யலாம். நம்ம கண்களுக்கு பயங்கரமா தெரியும், இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி நடக்கும், அப்படியெல்லாம் நம்ம பயப்படக்கூடிய பிரச்சனைகளையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் அதை எளிதாய் கடந்து செல்லலாம். அந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே என் பிரச்சனை பயங்கரமான காரியங்கள் தான், ஆனால் நீர் என்னோடு கூட இருந்தீரானால் இதை நான் எளிதாய் கடந்து செல்ல முடியும், நீர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆம் ஆண்டவரே, அந்த கானான் தேசத்தை ஆண்டவரை சுற்றி பார்த்த மக்கள் துர்ச்செய்தியை சொன்ன போதிலும் அந்த காலை ஆண்டவரை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாங்கள் அறிகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட கடினமான சூழ்நிலையின் வழியாக, கடினமான பாதைகளின் வழியாக, பயங்கரமான தேவைகளின் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரை நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருப்பீரானால், கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீரானால் அதையெல்லாம் நாங்கள் எளிதாய் கடக்க முடியும். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் எங்களோடு கூட இருந்து கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல, எளிதாய் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை